Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான இனிப்பு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் 1 கப் அரிசி மாவு, 2 கப் அவிச்ச மாவு, 1 கப் சீனி, 300 ml நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். முதலாவது ப்ரொசஸாக ஒரு பவுல் எடுத்து அதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அவிச்ச மாவு 2 கப்பு, அதோடைய 1 கப் அரிசி மாவு, அதோடைய 1 கப்பு சுகர் நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் பாலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த கிறிஸ்பினஸ் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான். ஸோ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈவினிங் ஆனாலே ஏதாச்சும் சாப்பிடணும் போலவே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி க்ரன்ச்சியான சாப்பாடு நாங்கள் எப்போவுமே தேடி பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்காய் பாலுக்கு சும்மா அந்த மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சமாக தேங்காய் பாலை ஆட் பண்ணி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையால் தான் பிணைஞ்சு எடுக்க போகிறீங்க மாவை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக கொஞ்சமாக பாலை விட்டு கொஞ்சம் ஸ்பூனால் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி கையாலே நல்லா பிணைஞ்சு எடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். நம்ம இடியாப்பமெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் அதை முறுக்கு மிஷினில் போட்டு புளியும் போது அது சரியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் முறுக்குமே நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும். உங்களுக்கு ஊற்றுறதுக்கும் லேசியாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ சரியான கன்சிஸ்டன்சி பிணைஞ்சு எடுத்துகிட்டு பால் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க வேணாம். ஆஸ் யூஷுவல் அதை நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் மாவு நல்ல பதத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் பதம் நல்லா வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பால் சொட்ட அந்த மாதிரி தெளித்து விட்டு நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் கூடிடக்கூடாது. அது அப்படியே சம்டைம் உங்களுக்கு தெரியாமல் கூடிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அவிச்ச மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அழகாக செஞ்சு எடுத்துக்கோங்க. பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மெஷர்மெண்ட் கணக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தான் ரப்பரியாக வராமல் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், உள்ளுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் சாப்பிடலுமானதாக இருக்கும். ஸோ இந்த முறுக்கு மிஷின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த அச்சு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அந்த நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தா, அதனால நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட வேறு அச்சு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு சகனம் இல்லாட்டி பெரிய பிளேட் ட்ரே எது இருந்தால் உங்களுக்கு வாசியானதை எடுத்து அதில் கொஞ்சமாக அவிச்ச மாவு நல்லா தூவிக்குங்க. நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மாவை உங்களோட முறுக்கு மிஷினில் போட்டுக்குங்க. நல்லா ரோல் பண்ணி உள்ளுக்கு ஆட் பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி முறுக்கச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். அந்த பழைய காலத்தில் மாதிரி நீங்கள் அந்த கையால் அந்த நெசுக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை புளிஞ்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி மிஷின் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், நான் இந்த டிசைன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக ட்ரேயில் அழகாக ஊற்றி எடுத்துட்டு ஒரு கட்டர் வச்சோ ஏதாச்சும் கத்தி வச்சோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டைமண்ட் ஷேப்பில். உங்களுக்கு மற்ற முறுக்கு அச்சு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த முறுக்கு அச்சு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நல்ல
ஸ்பைசி முறுக்கு ரெசிபி ஒன்று கண்டிப்பாக நான் வேறு விலாக்ஸில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நான் செகண்ட் டர்ன் நல்லா அழகாக ஊற்றி அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வேற ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே கொஞ்சம் அவிச்ச மாவு தூவிக்குங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு எடுத்து நீங்கள் அழகாக பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு உங்களுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட பேனை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தட்டையான ஃப்ரை பேனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அட் அ டைமில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க அது எப்படி ஃப்ரை ஆகுது அப்படின்னு. ஃபயரை மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அவிச்சு மாவுங்கிறதுனால டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஸோ கிட்டே இருந்து அதை அழகாக பெரட்டி விடணும் 2 சைடு. இப்போ இந்த பீஸை பாருங்கள், அழகாக இதை நாங்கள் ஃபஸ்ட்டு பீஸை பொரித்து எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு எண்ணெயோட பதம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அட் அ டைமில் நிறைய பீசஸ் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது போடும்போது ஆல்ரெடி ஆயில் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், நான் முறுக்க போட்டதுமே அதோட கலர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது அவிச்ச மாவுங்கிறதுனால அது வந்து டக்குன்னு கலர் டேர்ன் ஆகிடும். நீங்கள் அடுப்பையுமே கொஞ்சம் ஃபயரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்குக்கு சீனி பாகு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சுகர் போட்டிக்கிறதுனால சீனி பாகு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சூப்பரான பாப்புலரான ரெசிபி. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நீங்கள் டெஃபினட்டாக தேங்காய் பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டையுமே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட்டை அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது அடுத்த செட்டு, அதையுமே நான் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான டிப்பு தான், கலரு வருதுன்னு தெரியும் போது கிட்ட இருந்து ஸ்பூனால் 2 சைடுமே அழகாக ஈவனாக பெரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் வரும். அது இம்பார்ட்டண்டான டிப்பு. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே கலர்லேயே கிடைக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேர்ன் பண்ணிடாமல் நீங்கள் ஒரு கணக்கான பதத்தில் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா சரியான பதமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் மாவை ரெடி பண்ணி ரொம்ப நேரம் வைக்கவும் வேண்டாம். நீங்கள் அப்பப்போ பொரிக்கிறீங்கன்னா மட்டும் இந்த மாவை ரெடி பண்ணி பொரிச்சுக்குங்க. ஏன்னா ரொம்ப வச்சிட்டிங்கன்னா சுகர் இருக்கிறதுனால அது சூடான இடத்துல இருந்தால் கொஞ்சம் சிரப் கசிகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் நீங்கள் அப்பப்போ செஞ்சு அப்பப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு சுடவும் நல்லா இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ பாருங்கள், நான் என்னோட எல்லா முறுக்கையுமே அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் சைடில் எல்லாம் இது ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.